அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் காலங்களிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அதிகமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் தீர்க்கதரிசி அவன் ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொன்னான். புதிய ஏற்பாட்டிலே இயேசு பிறக்கும் பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடு என்றார்கள். தீர்க்கதரிசி இம்மானுவேல் என்று பெயரிடு என்று சொன்னார்கள். ஏன் இந்த வித்தியாசம்? இம்மானுவேல் என்பதன் அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். உண்மைதான். பரலோகத்திலே தூதர்கள் மத்தியில் பிதாவோடு ஐக்கியமாயிருந்த தேவகுமாரன் பாலகனாக மரியாளிடத்தில் பிறந்த பொழுது பூமியில் உள்ள ஜனங்களில் அவரும் ஒருவராக எண்ணப்பட்டார். ஆகவேதான் தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை குறிக்க இம்மானுவேல் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் ஏன் பூமிக்கு வந்தார் என்கிற நோக்கத்தை விளக்க அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார். இயேசு பூமிக்கு வந்ததின் நோக்கம் பாவத்தில் இருக்கிற மனிதனுக்கு பாவ மன்னிப்பை சம்பாதித்து அவனை ரட்சித்து பரலோகத்திற்கு பாக்கியம் உள்ளவனாக மாற்றுவதற்குத்தான் அவர் வந்தார். ஆகவே இயேசு எனும் பெயர் அவர் வந்ததின் நோக்கத்தையும், இம்மானுவேல் என்பது அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பூமியிலே மனிதனாக பிறந்து வாழப்போகிறார் என்பதையும் குறிப்பதற்காக சொல்லப்பட்டது. இம்மானுவேல் என்கிற பதத்தை நாம் தியானிக்கலாம். அந்த பெயர் ஆண்டவர் அநேக இடங்களில் சொல்லி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி என்றால் அவர் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் இம்மானுவேலர். அவர் நம்மோடு இருந்தாலும் நாம் அவரோடு இருந்தாலும் அவர் நமக்கு இம்மானுவேலரே. இந்த இம்மானுவேலர் அவர் எப்பொழுதெல்லாம் நம்முடனே இருக்கிறார்? சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார்.
சகலவித நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இம்மானுவேலர் முதலாவதாக தேவரீர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். இம்மானுவேலாய் இருந்தால் அவர் காரிய சித்தி உள்ளவனாக ஒருவனை மாற்றுவார். கர்த்தர் தானியேலோடு இருந்தார், அவன் காரியம் ஜெயமாயிற்று. காரிய சித்தி என்றாலும் ஜெயம் என்றாலும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான். ஆகவே இம்மானுவேலராய் அவர் இருந்தால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாகும். கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆக இம்மானுவேலராய் மனிதனோடு அவர் இருக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், அவர் நம்மை காரிய சித்தி உள்ளவனாக்குகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனாக வைக்கிறார், அவர் விருத்தி அடைய செய்கிறார். தாவீது அவரோடு நெருங்கி இருந்தான். எப்பொழுதும் தேவனிடத்தில் விசாரித்து கேட்பான். அவன் தன் 23ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்திலே அவன் சொன்னான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீதுக்கு இருந்த நிச்சயம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், ஆகையால் நான் மரணத்திற்கு பயப்பட மாட்டேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கும் படிக்கும் அவர் அப்படி ஆனார். எப்படி ஆனார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் பூமியிலே பிறந்தார். தாவீது அதை அறிந்திருந்தபடியால் தான் அவன் சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். வேலூர் கிறிஸ்தவ மருத்துவமனையில் ஒரு 6 வயது ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை அட்மிட் ஆயிருந்தாள். அவளுக்கு ஒவ்வொரு உறுப்புகளாக செத்து கொண்டே வந்தது. அங்கே இருந்த நர்ஸுகள் சொன்னாங்க, இன்னும் அவளுக்கு ஹார்ட் மட்டும்தான் இருக்குது, 2 நாளில் அவள் செத்து போயிடுவான். இந்த பேசினதை அந்த பிள்ளை கேட்டால் அவளுக்கு மரண பயம் வந்துட்டு, எங்கள் அப்பா என் கூட இருந்தால் நான் தைரியமாக இருப்பேன்னு அப்பாவை கூப்பிட்டு, எப்பா எனக்கு தனியாக சாக பயமாக இருக்குது, என் கூட வருவீங்களான்னு கேட்டாள். அவருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நீ சாக மாட்டேம்மா, பயப்படாத, நான் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு வெளியே போயிட்டார். அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஆமாம் அம்மா என்னை அதிகமாக நேசிக்கிறாங்க, என் கூடயே வருவாங்கன்னு. அம்மா எனக்கு தனியாக சாக பயமாக இருக்குது, என் கூட வருவீங்களா? அந்த அம்மா ஓன்னு அழுது அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த சேப்பல் வாசலில் போய், அவங்களுக்கு ஏசு யாருன்னு தெரியாது, ஆனாலும் ஆண்டவரேன்னு அங்கே போய் அழுதுட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாம் திருப்பி வாராங்க. வரும்போது இந்த பிள்ளை ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏம்மா கவலைப்படாதீங்க, நீங்கள் வர வேண்டாம், அப்பா வர வேண்டாம், எனக்கு பயம் போயிட்டு. என்னம்மா? என் கூட இயேசு வாரேன்னு இருக்கார். என்னம்மா ஆச்சு? நீங்கள் எல்லாம் போயிட்டீங்க. ஒரு வெள்ளை உடுப்பு போட்டுட்டு ஒருவர் வந்து, நான் தான் இயேசு, நான் இந்த மரணத்தின் வழியாக கடந்து போயிருக்கிறேன், மரண பயத்தில் இருப்பவர்களை விடுவிக்கும்படி நான் வந்திருக்கிறேன், பயப்படாதே, நீ சாகும் பொழுது நான் உங்கூட இருந்து உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொன்னார். சகோதரனே, நம்முடைய மரணத்திலும்
நம்மோடு இம்மானுவேலராய் இருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவர்கள் மரணத்தின் போது அவர்கள் சந்தோஷமாய் மரிக்க காரணம் இயேசு அவர்களோடு இருப்பதை உணர்ந்ததினால்தான். நமக்கு மரண பயத்தை நீக்கி போடவே அவர் இம்மானுவேலாய் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவதாக, சோதனைகளில் அவர் நம்மோடு இம்மானுவேலராய் இருக்கிறார். பிசாசின் சோதனைகள் பயங்கரமாக வரும். நிறைய நேரத்தில் பாலியல் சோதனைகள் எதிர்பாராத விதமாக நம்ம அப்படியே அழிக்கிற மாதிரி வரும். எங்கே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதோன்னு நினைக்கிற மாதிரி நம்மை அமிழ்த்துவதற்கு வரும். அந்த நேரங்களில் என்னோடு தேவன் இருக்கிறார், இம்மானுவேலாய் இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் வாயினால் அறிக்கை செய்தால், என் தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கும் பொழுது நான் பாவத்தில் விழமாட்டேன் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் பலப்படும் பொழுது நாம் அந்த சோதனையில் தப்பித்துக் கொள்வோம். அல்லது பொருளாசையாக இருக்கலாம், லஞ்சம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது யாரிடத்திலாவது அதிகமாக ஒன்றை பெற்றுக்கொள்ள நமக்கு திடீரென்று ஒரு வாய்ப்பு வரலாம். இந்த மாதிரி நேரங்களில் இயேசு இம்மானுவேலாய் நம்மோடு இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் எளிதில் பாவம் செய்ய மாட்டோம். ஆகவே அவர் இம்மானுவேலாய் என்னோடு இருப்பது பாவ சோதனைகளில் நான் ஜெயம் எடுப்பதற்காக இருக்கிறார். யோசேப்போடு இருந்தார். அவன் சொன்னான், இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் எப்படி பாவம் செய்வது? ஒரு முறை எங்கள் கல்லூரியிலே பெண்கள் அனைவரையும் கொடைக்கானலுக்கு எக்ஸ்கர்ஷன் கூட்டி கொண்டு போவோம் என்று சொல்லி இருந்தோம். அப்போ 52 பேருள்ள சீட்டுள்ள ஒரு பஸ்ஸு பேசி இருந்தோம். 40 பேர் தான் பணம் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். அப்போ நாங்கள் கேட்டோம், ஒரு 12 சீட்டு இருக்குது, உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரீங்களான்னு. எல்லா பிள்ளைகளும் என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ்கர்ஷனே வேண்டான்ட்டாங்க. ஏன்? அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த பிள்ளைகளால் ஆட்டம் போட முடியாது. அப்படி ஒரு தாய் பார்க்கிறார்கள் என்றாலே தவறான காரியத்தை செய்ய முடியாத சூழ்நிலையில் சகலத்தையும் அறிந்த தேவன் பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் இருக்குமானால், அவரை இம்மானுவேலராய் அறிந்திருந்தால் துணிகரமாய் பாவம் செய்வீர்களா? மாட்டவே மாட்டோம். அது நமக்கு ஒரு கேடகம். சாத்தானின் சோதனைகளுக்கு இம்மானுவேல் எனும் நாமம் ஒரு கேடகம். அது நம்மை பாதுகாக்கும். மூன்றாவதாக, நம்முடைய குறைகளில் அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார். வியாதியாய் இருக்கும் பொழுது அவர் சுகம் அளிக்கிறவராய் இருக்கிறார். கானாவூர் கல்யாண வீட்டிலே ரசம் குறைவுபட்டது. திராட்சரசம் குறைந்து விருந்தினருக்கு கொடுப்பதற்கு இல்லை என்றால் அது அந்த கல்யாண விருந்தை நடத்துகிறவர்களுக்கு ஒரு பெரிய கேவலம். ஆகவேதான் அந்த ரசம் குறைவுபட்டு விட்டது என்று தெரிந்தவுடன் மரியாள் கலங்கி இயேசுவை பார்த்து அவர்களுக்கு ரசம் இல்லை என்றார். அவரோ என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அதன் பின்னதாக
வேலைக்காரரை பார்த்து 6 கற்சாடிகளையும் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லி அந்த திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தார். பந்தி விசாரிப்புக்காரன் ருசி பார்த்தான். இவ்வளவு நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். காரணம், அவர் இம்மானுவேலராய் அந்த திருமண வீட்டில் இருந்ததுதான். இன்றைக்கும் தேவன் ஒவ்வொரு திருமண வீட்டிலும் இம்மானுவேலராய் இருக்க விரும்புகிறார். நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம் என்றால் நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். கடைசியாக யோவான் 14 அதிகாரம் 3 இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து நீங்கள் என்னோடு இருப்பதற்காக உங்களை அழைத்து செல்வேன். அது நித்தியத்தில் அவர் நமக்கு இம்மானுவேலராய் இருப்பார். பிரிவே இராது. அவரை தரிசிப்போம். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். இன்றைக்கு உணர்வதற்கு கஷ்டமாய் இருக்கிறது. மற்ற எண்ணங்கள், நெருக்கங்கள் வரும்பொழுது நாம் அவரை நினைக்க சில வேளைகளில் மறந்து விடுகிறோம். ஆனால் நித்தியத்திற்கு நாம் போவோம் என்றால் அங்கே அவர் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பார், நம்மை மகிழ பண்ணுவார். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையிலே தங்கும். ஆனால் அந்த நித்திய மகிழ்ச்சிக்கு போக வேண்டுமென்றால் பூமியிலே அவர் இம்மானுவேலராய் என் வாழ்நாளில் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நான் வாழ வேண்டும். அவர் என்னோடு இருந்தால் நான் பயப்பட மாட்டேன். அவர் என்னோடு இருந்தால் நான் பாவ சோதனைகளுக்கு இடங்கொடுக்க மாட்டேன். அவர் என்னோடு இருந்தால் அவரிடத்திலே ஆலோசனை கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி நடந்து என் காரியத்தை ஜெயம் ஆக்குவேன். அவர் என்னோடு இருந்தால் நித்தியத்தை பற்றிய நிச்சயம் எனக்கு இருப்பதால் என் உள்ளத்தில் எந்த ஒரு கவலையும் இருக்காது. சகோதரனே, அவரை நீங்கள் இம்மானுவேலராய் இன்றைக்கு தெரிந்து கொள்வீர்களா? அறிந்து கொண்டீர்களா? அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? அவரை ஏற்று இம்மானுவேலராய் உங்கள் உள்ளத்திற்குள் தங்கி இருக்கும்படி அழைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பயமும் இராது, ஒரு கவலையும் இராது, ஒரு குறைவும் இராது. நித்தியத்தின் சந்தோஷம் உங்களுக்குள் என்றென்றைக்கும் இருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் இம்மானுவேலராய் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இருந்தருளும். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இம்மானுவேலராய் இருந்து அவர்கள் குறைகளை நீக்கும், வியாதியை விலக்கும், அவர்கள் பயத்தை எல்லாம் நீக்கி நித்தியத்தின் மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுத்தருளும். இயேசு நாமத்தில் பிதாவே.